ஹே செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோ டைலருடைய விஷயத்தை பத்தி மீடியாக்காரங்க முன்னாடி போட்டு காமிக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரா இந்த வேலையை பண்ணதுன்னு திரும்பி பார்க்க, அதுக்கேற்ற மாதிரி டைலரும் நீ தானே இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போவ. ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே மாஸ்கை கட்டிட்டு கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டைலர் பண்ண விஷயங்கள்லாம் அப்படி. இப்ப நம்ம ஹீரோயின் கண்ணாலே ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ண, இத்தனை டிராமா அதாவது இத்தனை எபிசோட்க்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மைல் பண்ணா. இங்க நம்ம ஹீரோயினுடைய பாட்டி வந்துட்டு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு டைலர் இவ்வளவு கெட்டவன் தெரியாது, எங்க கம்பெனி கூட இதுக்கப்புறம் டைலர் வந்துட்டு கொலாபரேஷன்ல எல்லாம் இருக்க மாட்டான்னு சொல்ல, ஹீரோயின் பாட்டி வந்துட்டு நியூஸ் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. சோ நியூஸ் பார்த்து இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கா தெரியாதுன்ற மாதிரி இருக்கு. சோ இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம டைலருடைய ட்வின் பிரதர், சோ இவர்கிட்ட கொஞ்சம் காசு, அதாவது நம்ம பாட்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சோ இ ஃபேமிலில இருந்து தான், அதாவது ஹீரோயினோட ஃபேமிலி பேர் தான் இ ஃபேமிலிஸ், அந்த இ ஃபேமிலில இருந்து எனக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி எங்க அண்ணனை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி என்ன அங்க இருக்க சொன்னாங்கப்பா. நல்ல வேலை நீங்க வந்துட்டு எங்க அண்ணனுடைய வந்துட்டு எல்லா முகத்திலையும் நீங்க கிழிச்சிட்டீங்க. எனக்கு எங்க அண்ணன் இவ்வளவு கொடூரமானவன் இவ்வளவு கேவலமானவன் எனக்கு தெரியாதுப்பா, அதனால தான்ப்பா நான் ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எனக்கு நல்ல வேலை எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இ ஃபேமிலி வந்துட்டு காசு கொடுத்தாங்களே அந்த கார்டையும் கொடுத்துட்டு போயிடுறாரு டைலருடைய ட்வின் பிரதர். இப்ப நம்ம ஹீரோ யாருக்கு தேங்க்ஸ் சொல்றாருன்னா, ஒரு தடவை பார்ட்டியில நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு போதை மருந்து கலந்து கொடுத்து அதை நம்ம ஹீரோயின் எடுத்து குடிச்சு ஹீரோக்கு கிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு தான் நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா இந்த பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஃப்ரெண்டு போல இருக்கு. சோ இவர்கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு உங்க கம்பெனியில வந்துட்டு ஒரு வேலை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோவுமே கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம எப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு வந்துட்டு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்ததுக்கா என்கிட்ட சாரின்னு சொல்ல, ஹீரோ பரவாயில்லன்னு சொல்லிட்டான். இங்க வந்துட்டு ஹீரோயினுடைய பாட்டி அவங்க செம்ம டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கரெக்டா கால் பண்றாப்ல, இந்த மாதிரி வந்துட்டு உங்க பையன், அதாவது வந்துட்டு ஹீரோயினுடைய அங்கிள், சோ அந்த அங்கிள் என்ன பண்ணிருக்காரு, உங்க ஃபேமிலில இருந்து காசெல்லாம் கொடுத்து எப்படியோ டைலர் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எங்கிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட்டை புடுங்கணும்னு சொல்லி நினைச்சீங்க. ஆனா இப்ப அந்த ஆர்ஃபனேஜோடைய அந்த ரீபில்டிங் ப்ராஜெக்ட் வந்துட்டு என் கையில தான் கிடைச்சிருக்கு. சோ இது மாதிரி தேவையில்லாம காசுலாம் செலவு பண்ணாதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு செம கெத்தா நம்ம ஹீரோ அந்த கார்டையும் காசோடைய கார்டையும் நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு ஜமாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்க காசை உங்ககிட்ட ரிட்டர்ன் வந்துருச்சு இல்லைன்னு சொல்ல, பாட்டி செமையா கோவப்படுறாங்க அங்கிள் மேல. ஏண்டா நீ பண்ண வேலையை பத்தியா உருப்படியா கூட பண்ணல, நான் ஹீரோ முன்னாடி எப்படி தலை குனிகிற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, அந்த ப்ராஜெக்ட் வேற, அந்த ஆர்ஃபனேஜை வந்துட்டு அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற அந்த ப்ராஜெக்ட் வேற இப்ப ஹீரோவுடைய கையில போயிடுச்சுன்னு சொல்ல, அம்மா ஆபீஸ்ல இருக்கமா தயவு செஞ்சு பொறுமையா பேசுங்கம்மான்னு சொல்ல, உடனே இவங்க ஒழுங்கா முட்டி போடுறான்னு சொல்ல, இவரும் முட்டி போட்டுறாரு. ஆனா வந்துட்டு கதவை சாத்திடுறாரு, வெளியே இருக்க ஸ்டாஃப்லாம் எதுவும் கேட்டக்கூடாதுன்னு கதவை சாத்திட்டு தன்னோட அம்மா கிட்ட வந்து, உங்களோட ஒரு பையன் நல்லா சரக்கு அடிச்சுட்டு குடிச்சிட்டு இருக்கான், அதாவது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை பத்தி சொல்றாங்க, ஆனா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு சொல்ல, நீ ஏன்டா இப்ப தேவையில்லாம அவனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக வர கரெக்டா ஆன்டி வந்து தடுத்துடுறாங்க. வேணாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தடுத்துட, ஏதோ நீ வந்ததுனால இவன் தப்புச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பாட்டி சம கோவத்துல வெளியே போவ. நல்ல வேலை நீ வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா என்ன அடிக்கலன்னு சொல்ல, இவங்க பொலிச்சுன்னு அவங்க ஹஸ்பண்ட் அடிச்சு ஒரு வேலையை உருப்படியா பண்ண முடியலையா, ப்ராஜெக்ட ஹீரோ கிட்ட இருந்து வாங்க முடியல, அதுக்கு எதோ வந்துட்டு டைலருடைய ட்வின் பிரதரை கூப்பிட்டு என்னென்னமோ பண்ணி தேவையில்லாம இந்த மாதிரி உங்க அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கேடான்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு 4 சாத்திட்டு போவேன். இங்க நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வராங்க. ஸோ நூடுல்ஸ் ஆர்டர் பண்ண அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, இந்த நூடுல்ஸோடைய இந்த கறி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கறியை கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க, ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. எத்தனை தடவை தேங்க்ஸ் சொல்லுவேன்னு சொல்ல, ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்னுடைய வந்துட்டு டிராயிங்ஸ் எல்லாம் பாத்தியா, உனக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துதான்னு கேட்க, ஹீரோ டக்குன்னு எனக்கு மட்டும் பிடிக்கல, என்னோட கம்பெனிக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உன்னுடைய டிசைன்ஸ்லாம், நீ என்னோட கம்பெனிக்கு வேலைக்கு வரதா இருந்தா நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்ற உண்மையாவான்னு கேட்க, ஆமாமா நீ வந்துட்டு இப்ப அந்த ஆர்ஃபனேஜோட ரெனோவேஷன் ஒர்க் தான் நம்ம பண்ண போறோம், நீ அதை வந்து இப்ப வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதா இருந்தா நீ பண்ணலாம், என் கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு வரலான்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றதுக்குள்ள அவங்க பாட்டி கால் பண்ணிட்டாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு வந்து பேசினா, ஹீரோ பண்ண போற அந்த ஆர்ஃபனேஜ் ப்ராஜெக்டை வந்துட்டு மறுபடியும் கெடுத்து விடுறதுக்காக, பாட்டி நீ ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆயிட்டியா, அந்த ப்ராஜெக்ட்ல ஹீரோ என்னெல்லாம் பண்ண போறான் எல்லாத்த பத்தின டீடைல்ஸ் என்கிட்ட சொல்லு, நைட்டு வீட்டுக்கு வான்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு அங்க வந்து ஹீரோ கிட்ட கூட சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்துட்டு உங்க பாட்டிக்கு கால் பண்ணி, என்னால வந்துட்டு இதுக்கப்புறமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நான் வந்துட்டு ஹீரோ பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே நான் உங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு கஷ்டப்படுத்தாம, ஆனா இப்போ என்னோட லைஃபோட டிசிஷன் எடுத்தேன்னா இதுக்கப்புறம் நான் ஹீரோக்கு துரோகம் பண்ற மாதிரி இல்ல, ஹீரோடைய கம்பெனிக்கு நான் வேலைக்கு போறேன், என் லைஃப் நானே பாத்துக்க போறேன், உங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் எனக்கு கொடுங்க, எங்க அம்மாவெல்லாம் எதுவும் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கம்பெனியில ஒழுங்கா வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு ஸோ வந்துட்டு அவங்க பாட்டி கிட்ட இப்படி பேச, கதவை யாரோ தட்டுற
பாக்குறாங்க. போயிட்டு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். என்னமா ரெஸ்டாரண்ட்ல இருந்து பாதியிலே ஓடிட்டு பில்லு கட்ட காசு இல்லையா என்ன பாதியிலே ஓட்டேன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல எனக்கு கால் வந்துச்சு அதான் போயிட்டேன்னு சொல்ல ஹீரோ நீ வேலைக்கு வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் நான் வேலைக்கு வந்துட்டு வரேன் பட் ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சாரி கேட்கணும் நிறைய தடவை என்ன இன்சல்ட் படுத்திருக்கலன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நான் என்ன சாரி கேட்கணும் அதெல்லாம் என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா சாரி எல்லாம் கேட்கலாம் நான் கண்டிப்பா வந்துட்டு எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு நான் வேலைக்கெல்லாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போவேன் ஹீரோ கூப்பிடுவான் தான் ஹீரோயின் இந்த மாதிரி பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கையை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கான் டக்கு நம்ம ஹீரோயின் திரும்பி வந்து உன்னோட வீச்சட் ஐடி கொடு அடுத்த மாசத்துக்கான வீட்டு வாடகை நான் கொடுக்கணும் இல்லையா நான் வீச்சட்லயே சென்ட் பண்ணேன்னு சொல்ல ஹீரோவும் அவனுடைய வீச்சட் ஐடியை கொடுக்குறான் ஆனா அதுக்கப்புறமா ஐயோ இல்ல வீச்சட்ல கொஞ்சம் காசு தான் அனுப்ப முடியும் உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுன்னு சொல்லிட்டு சும்மா நின்று நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் வேலைக்கு கூப்பிட மாட்டானான் தான் இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோ கிட்ட நான் இந்த மாதிரி அந்த ஆர்ஃபனேஜ்க்கு போக மாட்டேன் இதுக்கப்புறம் உன்னோட மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உன்ட்ட ப்ராமிஸ் பண்ண இல்லையா ஆனா வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க குழந்தைங்க எல்லாம் என்ன வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அதனால நீ ஒரே ஒரு தடவை பர்மிஷன் கொடுத்தனா நான் அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு வந்துருன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ இங்க பாரு நீ என்கிட்ட வேலைக்கு வந்தனா நீ அந்த ஆர்ஃபனேஜுக்கு ப்ராஜெக்ட்லயே நீ கலந்துக்கலாம் பிளஸ் வந்துட்டு அந்த ஆர்ஃபனேஜுக்கும் அடிக்கடி போயிட்டு வரலாம் நீ வேலைக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரி ஓகே நம்மளே இறங்கி போயிடலான்னு ஓகே நான் வேலைக்கெல்லாம் வரேன் ஆனா டைலர் அளவுக்கு நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேனான்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ அது உன்னுடைய வேலையை பொறுத்து தான் இருக்கு ஆனா வந்துட்டு டைலர் உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கு கண்டிப்பா அவன் வந்துட்டு சாரியும் கேட்பான் அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா என்னோட கம்பெனியில வளர்ந்துட முடியும்னு சொல்ல ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுறாங்க இப்ப ஹீரோயின் பற்றி இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஹாப்பியா வராங்க எனக்கு ஹீரோடைய கம்பெனியில வேலை கிடைச்சிச்சு நான் இதுக்கப்புறம் பாட்டி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் நீங்க பாட்டியோடைய வீட்டுல இருங்க நான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து வாங்கலாம் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறதுக்காக ஹீரோயினுடைய அம்மா அப்பாவை கூட்டு போவேன் நம்ம ஹீரோயின் பில் செட்டில் பண்ண போயிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோ கிட்ட டைலரை பத்தி எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்தது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு ஹீரோயினுடைய தம்பி செமையா கோவப்பட்டு இருக்கான் இவனை பாரு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன் வேலை செய்யற இடத்துக்கே வந்துட்டு இந்த ஹீரோயினுடைய வந்துட்டு தம்பி வர இங்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஹீரோயினுடைய அம்மா அப்பாவை காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு வர ஏண்டாடே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் டைலரை பத்தி ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்தது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தம்பி ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை பார்த்து கத்த ஃப்ரெண்டுக்காரனும் ஆமா அவன் அவ்வளோ கேவலமானவன் அதனால தான் நான் போட்டு கொடுத்தேன் இப்ப என்னப்ப அப்படின்னு சொல்ல ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தம்பி வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை அடிக்கிறதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ வந்ததான் என்னடா என்ன எங்க பிரச்சனைன்னு சொல்ல இவன் ஹீரோ பார்த்துட்டு அமைதி ஆயிடுச்சான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அம்மா அப்பா உள்ள வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வரலையேன்னு வெளியே வந்தா டக்குன்னு நீ எங்கடா இங்க அப்படின்னு சொல்ல நான் இருக்கிறதுலாம் இருக்கட்டும் இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தம்பி நம்ம ஹீரோ பார்த்து கண்ணை காமிச்சு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட கேட்க ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்றாரு எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி சொல்றாரு இங்க நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட உங்க அம்மா அப்பாவும் ஹீரோவும் டைரக்டா மீட் பண்ணிக்கிட்டாங்க சோ வந்துட்டு நீ அந்த ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுதான்றது ஹீரோக்கு தெரிஞ்சிட போது அதனால நீங்க காஃபி குடிக்கலாம் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோன் பண்ணி அலர்ட் பண்ணிட்டு இவன் இந்த இடத்துக்கு வர அப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது ஹீரோயினுடைய தம்பி நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எங்க வீட்டு பொண்ணவனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்க சின்ன வயசுலயே ஆனா எங்க பாட்டி நல்ல வேலை வந்து அந்த நிச்சயதார்த்தத்தை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லன்னு வச்சுக்கோங்க எங்க ஃபேமிலியில நீ வந்திருந்தனா கண்டிப்பா நானே உன்னை சாவடிச்சிருந்திருப்பேன்னு சொல்ல இப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது அதாவது நம்ம ஹீரோயினை சின்ன வயசுல நம்ம ஹீரோக்காக நிச்சயதார்த்தம் பண்ணிருக்காங்க அந்த பாட்டி கேன்சலும் பண்ணிட்டாங்க போல இருக்குது சோ இப்போ இத பத்தி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்றாரு என் பொண்ணு இப்ப நல்லா வளர்ந்துட்டாப்பா என் பொண்ணுக்காக தான் உன்னை வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணது என் பொண்ணை வேணா நீ பாக்குறியா டேட் பண்றியான்னு கேட்க ஹீரோயினுடைய அம்மா எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமேன்னு சொல்ல ஓகேப்பா நான் வரேன்ப்பா வாப்பான்னு சொல்ல டக்குன்னு வந்துட்டு இந்த தம்பிக்காரன் இவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு என்ன பேச்சு என்ன என் தங்கச்சியை நீ வந்துட்டு டேட் பண்ண போறியா என் தங்கச்சியை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்றது ஹீரோக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு ஹீரோயினை போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல இது என் ஃப்ரெண்டுடைய காஃபி ஷாப்பு ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்ல உங்க பாட்டியை கூப்பிடவா அப்படின்னு மிரட்ட உடனே வந்துட்டு ஹீரோயினுடைய தம்பியும் உன்னை அப்புறமா வச்சுக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்துல அவன் அங்க இருந்து கிளம்ப இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம பேசலாமா ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி அப்படின்னு சொல்ல வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பாவும் நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு காஃபி ஷாப் உள்ள போவ இப்ப நம்ம ஹீரோயினை வர வேணாம் தானே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு சொன்னா ஆனா இங்க வந்து ஹீரோ கூட நிச்சயதார்த்தம் ஆனவை எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு காருக்கு பின்னாடி இருந்து குடுக்குடு நோடி வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு போவ இங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி 7 வருஷமா எதுக்கு தெரியுமா நான் ஜெயில இருந்தேன் ஏன்னா வந்துட்டு என்னால உன்னை பார்க்க முடியல அப்ப நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தப்பா உன்னால எதுவுமே வந்துட்டு விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது அதனாலதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி உன்னை வந்துட்டு டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிட கூடாதுன்றதுக்காக தான் நான் ஜெயில இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது இவர் எதுவுமே தப்பு பண்ணல ஏதோ ஒரு தப்ப நம்ம பாட்டியுடைய குடும்பம் பண்ணியிருக்காங்க அதை தான் மேல
மேல இவர் பழி ஏத்துக்கிட்டு 7 வருஷமா ஜெயில இருந்திருக்காரு போல இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்கு. அதெல்லாம் நமக்கு போக போக தான் தெரியும். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சரி ஓகேப்பா நீ ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இங்க வெளியே நம்ம ஹீரோயின் ஐயோ சின்ன வயசுல ஹீரோ கூட என்ன வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணீங்களா, எனக்கே இது தெரியாதேன்னு சொல்ல, மா நிச்சயதார்த்தம் பண்ணோம், பட் ஆனா உன் பாட்டி தான் இதை கேன்சல் பண்ணிட்டாங்களே, அதெல்லாம் பழைய விஷயம் சொல்ல, நல்ல வேலை என்னோட ஐடென்டிட்டி மட்டும் இப்ப ஹீரோக்கு ரிவீல் ஆயிருந்தனா, அப்பா என்னமா லூசாமா, நான் ஹீரோ கிட்ட தான் வேலை பார்க்க போறேன்னு அப்பாவுக்கு தெரியும், அப்புறம் ஏமா அப்பா வந்துட்டு என்னோட பாஸ் கூட டேட்டிங் போறியான்னு சொல்லிட்டு பாஸ் கிட்டே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோக்கு அவங்களுடைய செக்ரட்டரியுடைய கால் வருது. சார் நம்ம இன்வெஸ்டருடைய ஒரு பையனுக்கும் பிளஸ் அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய வந்துட்டு ஒரு பொண்ணுக்கும் சின்ன வயசுலேயே வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணாங்களாம் சார் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு நிச்சயதார்த்தம் சின்ன வயசுலேயே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டவனே ஹீரோக்கு இங்க சுருக்குன்னு ஏறுது. இந்த மாதிரி இப்ப எதுக்குமா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றேன்னு சொல்ல, இல்ல சார் நான் சும்மா தான் சொன்னேன், நம்ம அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் பண்ண போறோம்ல அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்லன்னு சொல்ல, அட போமா வைமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோயினுக்கே தெரியல ஹீரோ கூட நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கிறது. பிளஸ் வந்துட்டு ஹீரோவுமே இப்பதான் யோசிச்சு பாக்குறான், நம்மளுக்கே இது தோணவே இல்லை, அந்த வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு ஹீரோயின் தான், அப்ப ஹீரோயின் கூட தான் நம்ம நிச்சயதார்த்தத்தை வந்துட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல இருக்குன்னு ஹீரோ யோசிக்க, இங்க நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. சப்போஸ் வந்துட்டு நேத்து மட்டும் என்னோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹீரோ வந்துட்டு எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்க மாட்டான்ல, என்னோட சொந்த கால என்னால நின்று இருக்க முடியாதுன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப, ஃப்ரெண்டு உடனே அதான் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகல, அப்புறம் என்ன உனக்குமே நீ வந்துட்டு இந்த விஷயம் தெரியாதது போல நடி, சின்ன வயசுல நிச்சயதார்த்தம் தெரியாது அந்த மாதிரி உன்னோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆயிடுச்சுனாலும் சின்ன வயசுல நடந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி தெரியாத மாதிரி நடின்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண வர, நம்ம ஹீரோ ஏமா எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுமான்னு சொல்ல, ஹீரோயின் வார்ம் அப்லாம் தேவையில்ல, நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் பண்ணணும், என்னோட பாடி ஷேப்பே மாறி இருக்கு தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ இதை கேட்டுட்டு என்ன பாடி ஷேப்பா என்ன பைத்தி மாதிரி நம்ம கிட்ட பேசுறா, சரி முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போக வர, ஹீரோயின் ஆன்லைன்ல ஏதோ பொருள் வாங்கியிருக்காங்க, அது பிடிக்கலன்னு ரிட்டர்ன் போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கோவம் வந்தது, ஏமா அந்த பொருளை வந்துட்டு நீ பார்த்ததுனால தான் வாங்கின, ஆனா இப்ப அந்த பொருள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ மட்டும் ரிட்டர்ன் போட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவனுடைய ப்ராஸ்பெக்டிவ் வச்சு பேசிட்டு இருக்கான். அதாவது சின்ன வயசுல வந்துட்டு என்ன இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணி அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்துல இந்த விஷயத்த சொல்ல, ஹீரோயின் என்ன இவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் எனக்கு ஒன்னும் புரியலேன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள, நம்ம ஹீரோ அப்பவே சொன்னாரு வார்ம் அப் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுன்னு, பண்ணாதனால இப்ப காலு பிடிச்சிக்கிச்சு, ஹீரோ தான் நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நடக்கிற அடுத்த வீடியோல பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்க. பை, see you.